வெளிநாட்டு வேலை வழிகாட்டி செமினார் வெற்றிகரமாக நடைபெற்றது. பல மாணவர்கள் டிப்ளோமா, என்ஜினியரிங் படித்தால்தான் வேலை கிடைக்கும் என எண்ணி வந்தனர். ஆனால் குறுகிய காலத்தில் செய்யக்கூடிய பாதுகாப்பு பயிற்சி கோர்ஸ் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். இன்று தொழில்துறைக்கு தேவைப்படுவது நிபுணத்துவம். நெபாஷ், IOS, OSHA போன்ற சர்வதேசம் அங்கீகாரம் பெற்ற சுருக்கமான கோர்சஸ் மூலம் 3 to 6 மாதங்களில் வேலைக்கு தயாராகலாம். இந்த கோர்சஸ் இந்தியா, வளைகுடா நாடுகளில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. படித்த வருடங்களை காட்டிலும் படித்ததின் மதிப்பு தான் முக்கியம். படிப்பு முடித்தும் வேலை கிடைக்காமல் தவிக்கும் பட்டதாரிகள், இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பயணத்தை இன்று தொடங்குங்கள். M2Y Global Academy உங்கள் கனவு வேலையை நிஜமாக்கும் இடம். இந்த ரெண்டுத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆடிட்டர் ஜாப் கூட அப்ளை பண்ணி முடியும். ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆடிட்டர், கார்பரேட், அதாவது ஒரு 4-5 இயர்ஸ் தான் நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜம்ப் வந்துன்னா கார்பரேட் HSC மேனேஜர் அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸில் தான் ஒர்க்கு. உங்களுக்கு கீழே ஒரு HSC மேனேஜர் சைட்டில் இருப்பான், அதுக்கு கீழே ஒரு 30 ஒரு சேஃப்டி ஆஃபீஸ் இருக்கும். ஒரு 3-4 இயர்ஸ் தான் நீங்கள் அந்த ஃபீல்டில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்க. பட் சிஷிப்பில் அப்படின்னா நீங்கள் அந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிறதாலையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஸ்டேட்டில் தான் இருந்துக்கணும். இதுதான் எனக்கு டிஃப்ரென்ஸ். நான் வந்து பி மெக்கானிக்கல் முடிச்சுட்டு நானும் ASN 8011 இருக்குது, அதை முடிச்சுட்டு அதில் போகலான்னு பார்த்தேன். அதை ஒரு அனலைஸ் பண்ணும்போது நான் சார் சொன்ன மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது அதை வந்து நமக்கு ஒரு இது நல்ல ஒரு சான்ஸ் தெரிஞ்சதுனால நம்ம இந்த அளவுக்கு ஒரு இல்லைன்னா அதில் இருந்தால் ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இருந்திருப்பேன். இதை போனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ரன் பண்ணி துபாயில் நமக்கு பிரான்ச் இருக்குது, ராசரியமாக இருக்குது. இப்போ சாரோட சேர்த்து அசோசியேட் பண்ண போகிற அந்த MBA MSc அசோசியேட் பண்ண போகிறது நிறைய இருக்குது. அதனால் இது ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லிக்கிறாங்க. அவ்வளோதான். இந்த முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நமக்கு நிறைய வேகன்சி இருக்குன்னா நிறையா உங்களுக்கு இப்போ என்னன்னே படிக்கிறவங்க ஒரு 3 இயர் டிகிரியோ அல்லது 1 இயர் படிக்கிறவங்களோ ஒரு 6 months ட்ரைனிங், அதுக்கப்புறம் வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 6 months, அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட். இந்த பிளேஸ்மெண்ட் போகும்போது 15,000 ரூபா ஆகும். அதுக்கு முன்னால் இந்த 1 இயர் அவங்க தாக்கு பிடிச்சா அவங்க அடுத்த இடத்துக்கு போவாங்க. ஸ்டார் ஹோட்டலில் வேலைக்கு போனால் அந்த சர்டிஃபிகேட் வேர்ல்டு வைடாக யூஸ் ஆகும். ஸோ எங்கே வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ சேஃப்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயரில் முதல்ல வந்து 17,000 ப்ளஸ் அக்காமடேஷன் அப்படிங்கிறது சேஃப்டி ஜாப்ஸ். ஈவன் ஜென்ரேஷன்ஸ்லேருந்து போர்ட்டிஸ்லேருந்து எப்போ வேலைக்கு போனாலும் அப்படியே எடுத்துருவாங்க. 15,000 சம்பளம், 3 வேலை சாப்பாடு, தங்கிடம், ஏசிக்குள்ளேயே எடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ மற்ற எல்லா இடங்களுக்கும் 30,000 எங்கள் பசங்க ப்ரைஸ் ஆகிடும். நாங்கள் கொண்டு போய் விட்டது 17,000 ரூபாய். அவங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அங்கே இருக்கிற நண்பர்களோட தொடர்பு வச்சு அவங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 30. ஒரு பையன் 4 வருஷத்துக்குள்ள யூனிவர்சிட்டி கம்பெனிக்கு போய் 1,30,000 இந்தியா வரும். ஒரு வெளிநாடெல்லாம் போகும். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அந்த சேஃப்டி இவ்வளோ ஒரு பெரிய அளவில் மூவமாக இருக்குது. அப்படி எங்கள்கிட்ட வந்து நிறைய கால் உடம்புல நிறைய நாங்கள் சோஷியல் மீடியா பண்ணுறோம். பேசுகிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என் பையனுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் எங்கேயும் படிச்சிங்க? இல்லை சார் நான் படிக்கல, நான் 10th தான் என்னுடைய குவாலிஃபிகேஷன். அப்போ எக்ஸ்பீரியன்ஸும் நான் இங்கே வந்தேன். நான் இப்போ சேஃப்டி ஆஃபீஸராக இங்கே ஒர்க் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1.5 1.75 அப்படின்னு சம்பளம் வாங்கிட்டு. ஸோ இதில் எக்ஸ்பீரியன்ஸாக போய் இப்போ நிறைய இடங்களில் எப்படி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் 50% வந்து கேட்ரிங் முறையாக படிக்காதவங்க தான் பெரிய பெரிய அளவில் ஆளுமை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சேஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் போய் நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். சார்பாக எனக்கு ஃபோன் வர்றதில் எல்லாமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10th படித்தேன், 10th தான் படித்தேன். ஒரு டிகிரி கூட ரொம்ப ரேராக தான் இருக்கும். அந்த டிகிரி முடித்தவங்க இந்த ஃபீல்டுக்கு வரல. என்ன காரணம்னா அவங்க ஒரு ஹையரார்க்கி வச்சுருக்காங்க. நம்ம இந்த ஃபீல்டு போய் இதில் அவங்க மேலே போய் அந்தந்த ஸ்டெப் அப்படி சேஃப்டியை பொறுத்தவரைக்கும் மற்ற ஃபீல்டு மாதிரி கிடையாது. ஒரு 60 வருஷம் கழிச்சு தான் அவர் ஒரு மேனேஜர் ஆகணும், ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற இதுலேயே சமாச்சாரமே இந்த சேஃப்டியிலே
எப்படி கேட்டரிங்கில் இல்லையோ அதே மாதிரி சேஃப்டி வேறு எந்த எனக்கு தெரியும், ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரிய ரொம்ப சீக்கிரமாக ப்ரமோஷன் போகுது. அவங்களுடைய அந்த எம்ப்ளாயிபிலிட்டி, அந்த எம்ப்ளாயி சார் சொன்ன மாதிரி அந்த எம்ப்ளாயிபிலிட்டிக்கான அந்த திறன், தனி மனித மேம்பாடு, இன்னும் சொல்ல போனோம்னா டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் எங்கே இருக்கோ, நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நான் பார்த்தேன், இந்த டிசிப்ளினாக இருந்தவங்கலாம் இன்னைக்கு முதலாளி இருக்காங்க. இது வயசு நவாப்பழம், மிட்டாய், குச்சி மிட்டாய் இதெல்லாம் சாப்பிட்டு லட்டு பண்ணிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு முதலாளியாக இருக்காங்க. இந்த நம்பரோட முதல் வரிசையில் இருந்த மாணவர்கள் எல்லாம் அவங்கள்ட்ட வேலை பார்த்துருக்காங்க. அதனால் கல்வி, தகுதி இது எல்லாமே நம்மளுடைய வளர்ச்சிக்கு முக்கியமானது இல்லைங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா நம்ம